மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். துல்கர் சல்மான போய் நாங்க மீட் பண்ணிட்டு வந்தோம். இவர் என்ன கூட்டிட்டு போனாரு. நான் துல்கர் சல்மான போய் மீட் பண்ணிட்டு வந்தேன். என்ன பண்றீங்க? விஜய் டிவில இருக்கீங்க, உங்களை பார்த்ததே இல்லைன்னு சொல்லி லூசு பையல போன் நம்பர் பாஸ்வேர்டு கேமராமேன் எடுத்து என்னடா பேரு இது, இந்த பேரு பதிலா வேற பேரு நான் வச்சிருக்கலாமா அப்படின்னு என்னைக்கா யோசிச்சிருக்கேன். சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா ரெகக்னிஷன் ஒரு யங் அண்ட் வைப்ரண்ட் காம்பினேஷனா இருக்கும்போது காரணம்னா என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சீட்ல உட்காந்து இன்னைக்கு ஆப்போசிட்ல பெரிய இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த ஜேர்னி பாக்குறப்ப ஹாப்பியா இருக்கு. என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம். Tell us about Raghavi as a human. So Raghavi as a human itself, apart from being a content creator and all, I have that empathy. நான் வந்து நல்லா யாரா என்கிட்ட பேசினாங்கன்னா, மணிக்கணக்கா பேசினாங்கன்னா நான் நல்லா கேட்பேன். I am a listener. Okay, so that is one thing. And I'm very good with babies. அதனால வந்து சின்ன குட்டீஸ்லாம் பார்த்துக்கிறதுல அந்த ஒரு பேஷன்ஸ் எனக்கு இருக்கு. ஸோ தட் இஸ் பின் இன்பில்ட் வித் மீ. அதுக்கப்புறம் தான் ஐ காட் இன் டு ப்ரொஃபஷன். நான் வந்து மீடியாக்குள்ள வந்தது டெஃபினெட்லி அம்மானால தான். பிகாஸ் இல்லைன்னா நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் தான், அப்படியே படிப்பாளியா இருந்தேன். அப்படி பிகாம் அப்படின்னு போயிருப்பேன் நான். பட் அம்மா வந்து இல்லை, ஷீ தாட் இல்லை உனக்கு ஒரு டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால அப்படியே ஐ ஸ்டார்டட் மை கரியர். அண்ட் தென் ஆர்ஜேவா ஐ ஸ்டார்டட் மிர்ச்சியில். தென் ஐ காட் இன் டு யூடியூப் இந்தியன் மீடியன்லாம் பண்ணிட்டு இருந்தேன் நான். இப்போ ஒன் ஆஃப் த பிகி அண்ட் பிக் எஃப்எம் அகைன் இட்ஸ் நோன் ஃபார் டூயிங் இந்த மாதிரி சோஷியல் காஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால இன்னும் அது வந்து என்னோட ரத்தத்துல பாஞ்சிருச்சு. அதனால இனிமேல ஒன்லி சோஷியல் காஸ்க்காக இறங்குறோம். பீயிங் பப்பு ஆங்கரை தாண்டி ஒரு ஆக்டரா இன்னைக்கு மோல்ல போயிட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கு? அது சினிமால ஏதோ ஒரு பார்ட்டா இருக்கணும்னு தான் ஆரம்பிச்சோம். ஸ்டார்டிங்ல இருக்கும்போது நம்ம ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கலாம், ஏதோ ஒரு சினிமால ஒரு பார்ட்டா இருக்கிறதா நம்மளுடைய பிக்கஸ்ட் எய்மாவே இருக்கும். ஏன்னா படிப்பு ஒழுங்கா வராது, ஸ்கூல்ல பெருசா அதெல்லாம் இருக்காது. அப்படிங்கும்போது ஏதாவது என்ன பண்ணலாம், ஓகே எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்கு சினிமான்னும் போது சரி ஓகே டான்ஸ் பண்ணலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், ஏதாவது ஒரு பார்ட்ல ஆசைப்பட்டதுனால எது கிடைச்சாலுமே பெரிய விஷயமா இருக்கும். ஒரு டைம்ல நம்ம லோக்கல் சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது விஜய் டிவிலாம் நம்ம கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டோம். விஜய் டிவின்றது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரீமா இருக்கும், அந்த இடத்துல வரும். ஸோ அதே மாதிரிதான் வந்து அதுக்கு அடுத்த ஒரு விஷயம்ன்றது வந்து எதுவுமே எய்ம் பண்ணி இப்படிதான் ஆகணும்லாம் இல்லை. நம்ம ஒரு விஷயத்த போட்டுக்கிட்டு இருக்கோம், அது மேல இருக்கவன் என்ன நம்மள பண்றான்ற ஒரு விஷயம் தான். ஸோ ரக்ஷன் பிரதர் இருக்கட்டும், எனக்கு முன்னாடி இவரு இப்போ எப்படி விஜய் டிவில எனக்குன்னா எனக்கு முன்னாடி தலை இருந்தாப்புல. ஸோ அப்போ அந்த ஷோ பண்ணும்போது இப்போ இவரும் ஒரு சின்ன சின்ன சேனல்ல இருட்டு எடுத்து போகும்போது ஸோ நம்ம எல்லாருமே பார்க்குற ஒரே விஷயம் இந்த ப்ராசஸ் தான். அந்த ப்ராசஸ் நம்ம போடுற வேலையை பண்ற வேலையை ஒழுங்கா பண்ணிட்டோம்னா அது கூட்டு போயிடும் இருக்குல்ல, அதை நம்ம எங்கேயோ கரெக்டா பண்ணிடுறோம், அது கூட்டு போயிடும். ஸோ அதனால நம்ம பண்ற வேலையை தான் நம்போட முடியாது, நம்மளை தாண்டி மேல இருக்கும். ஆங்கர் ரக்ஷன் வந்து ஆக்டரா சூப்பரான பெரிய கிட்ட கொடுத்த ஒரு பர்சன். அவருக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வரலையே, இந்த மாதிரி படத்துல பார்க்கணும் லீடா, எஸ்பெஷலி ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ற கன்சியூம் பண்ற எபிலிட்டி உள்ள ஒருத்தருக்கு கதைகள் வரலையோன்ற ஒரு ஃபீல் இருக்கு. அது அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. சினிமா வந்து நம்ம எல்லாரும் கையை மீறின ஒரு விஷயம். பிகாஸ் லைக் அது வந்து அது கிரியேட்டிவிட்டியும் இருக்கு, அதுக்குள்ள ப்ரொடக்டிவிட்டியும் இருக்கு. ஸோ அது சேர்ந்து அமையணும். அது வந்து சில கோடிகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் போது அதுக்கான டைம் அண்ட் ஸ்பேஸ் அது எடுத்துக்குது. ஏன்னா அதை தாண்டி எனக்கு வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு விஷயம் கேட்டோன்னு எனக்கு பிடிச்சிருச்சுன்னா அது எதுவாக இருந்தாலும் நான் பண்ணுவேன். நான் லீடாக பண்ணுறனோ இல்லை ஏதோ ஒரு சின்ன ஒரு போர்ஷன் பண்ணுறோமோன்னா கூட எனக்கு அது ஏதோ ஒரு வகையில் நான் அட்ராக்ட் பண்ணணும், பிடிக்கணும். இல்லை சில நேரங்களில் எனக்கு அந்த கதை கூட எனக்கு பிடிக்கணும் புரியணும்னு கூட அவசியம் இல்லை. என்கிட்ட வந்து பேசுகிற அந்த ஒரு பர்சன் இருப்பாங்கல்ல, யாரோ டிரெக்டரோ இல்லை இன்னும் அந்த ப்ராஜெக்ட் நம்ம கிட்ட வர விதம் இருக்குல்ல, அதுதான் ஐ திங்க் முடிவு பண்ணும் ஒரு ப்ராஜெக்ட்ல நான் இருக்கலாமா வேணாமான்றது. ஓகே, ஏன்னா இந்த இப்ப ரீசெண்டா வந்த படம் உங்க படம் லீடா பண்ணிருந்தீங்க இல்லையா? ஆமா, மறக்குமா நெஞ்சம்லாம் ரொம்ப அழகா ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருந்தது, நேச்சுரலா இருந்தது, அந்த செமையா இருக்கும், ரொம்ப நல்லா இருந்ததுனாலதான் இந்த கேள்வி நான் வச்சேன். ஏன்னா எனக்கு பிரேமலோட தமிழ் வெர்ஷன் பண்ணா ரக்ஷன் பண்ணா நல்லா இருக்குமே. எனக்கு அதுதான் நிறைய கதைகள் கேட்போம். அந்த கதைலாம் வந்து நம்மள மீறி இருக்கும். ஓவர் த லைஃப்ல வந்து இதை நம்ம கேரி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லை. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில இருக்க கதைகள் நமக்கு வந்து இது எப்படி அப்புல் பண்றது இருக்கும். இல்ல வந்து நம்ம ஒரு 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 ஜோன்ல இருப்போம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஃபேண்டஸியா இருக்கிறது தான் பிடிக்கும். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலாக இருக்க கதைகள் சிலது எனக்கு அட்ராக்ட் ஆகாது அப்படின்னு இருக்கும். ஸோ அதனாலேயே சரி அந்த மறக்குமானதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு 10 வருஷம் கழிச்சு திருப்பி ஸ்கூலுக்கு போகலான்றது எனக்கு அப்பா கேட்ட உடனே பக்குன்னு இருந்துச்சு. பட் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மலையாள ஃபிலிம் மாதிரி ஒரு மேக்கிங்ல தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அது அப்படி போச்சு. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் சொன்னோன்னா சத்யராஜ் சார்
ஒரு ப்ராஜெக்ட் நான் சொன்னேன்ல உள்ள போறதுக்கு எனக்கு ஏதோ ஒரு காரணம் எனக்கு இருந்தா போதும், நான் வந்து இப்படிதான் அப்படிதான் இல்லை. இதுல வந்து முழுக்க முழுக்க ஃபர்ஸ்ட் வந்து சத்யராஜ் சார் அவரோட காம்பினேஷன், ஒரு ஃப்ரேம்லாச்சும் வந்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து ஆக்டிங் பண்ணணுன்றதுல இருந்து இருக்கும்ல. அப்படி அவருதான் ஆப்போசிட்ல உட்காந்து கதை கேட்டுட்டு இருக்காரு. நீங்க இல்ல அவருதான் கதையில வந்து அவரோட பையன் இவரு. நான் இவங்க 2 பேருக்கு மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன், அவருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். அந்த மாதிரி ஃப்ரெண்டு. டீசர்ல வரல, பட் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா வந்து கட்ல இல்ல. ஆமா, பிராக்டிகலா பாத்தீங்கன்னா அதான் சார் வந்து சார சுத்தி தான் கதைகள், நாங்க எல்லாம் அதுல வந்து இது பண்ணது வந்து சாருக்காக தான். என்ன பிகாஸ் லைக் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லா டெக்கேட்லயுமே அவர் ஒரு மாதிரி வேற லெவல்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. மணிவண்ணன் சார் கூடயும் சரி, இன்னொரு சரி கவுண்டமணி சார் கூடயும் சரி, பேலன்ஸா ஒருத்தர் ஹியூமர் பண்ண முடியும்னா அது சார் மட்டும்தான். ஆனா அது மட்டும் இல்லாம படங்களா அப்படின்லாம் சொல்லாம நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்து பார்த்தா லாலா அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை படம் ஒண்ணு வரும், குழந்தை காப்பாத்துவாரா இல்லையா அப்படின்ற மாதிரியே போவோம். அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா நமக்கு திரும்ப குழந்தையா பாக்குற மாதிரி ஒரு ராஜா கதை பாகுபலி கதை பார்ட் ஓப்பன் அண்ட் அவர் தான் அப்படின்ற ஒரு விஷயம்ன்ற அளவுக்கு ஒரு ஸ்டார். ஸோ கண்டிப்பா இந்த காம்பினேஷன் நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அதுக்காகவே பண்ணோம். அது நல்லா இருந்துச்சு. வர்ஷா பொல்லமோட ரொமான்டிக் சீன், அது ஒரே ஒரு ஷாட் தான் காமிச்சாங்க, ஒரு பொயட்டிக்கா இருந்தது. இதுதான் நான் நினைக்கிறேன் ரக்ஷனோட இன்னொரு வெர்ஷன் ஆஃப் ஆக்டிங்ல வந்து இந்த ரொமான்டிக் போர்ஷன் ரொம்ப அழகா ஒர்க் ஆகுது. ஏன் டேரக்டர்ஸ் நோட் பண்ண மாட்டாங்க? சொல்றதெல்லாம் கேட்டு யாராவது நல்ல சான்ஸ் கொடுத்தா நம்மளும் அப்படியே அடிச்சிடலாம். அதுல வந்து ஆக்சுவலி என்னன்னா சாரு வந்து இந்த படம் இந்த சீரீஸ் பத்தி சொல்லணும்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இட் இஸ் லைக் நம்ம சீரீஸ் இந்த ரீசெண்ட் டேஸ்ல கேட்ட கதைகள் எல்லாமே லைக் நோ திஸ் மாஃபியா மர்டர் அப்படிலாம் இருக்கும். பட் இது அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ரொம்ப ஃபீல் குட்டா பிளசண்டா ஒரு ஃபேமிலி ஸ்டோரி, வெரி சிம்பிள் ஸ்டோரி நினைக்கிறேன். ஒரு கண்டென்ட் எமோஷன்ஸ் என்ன அதுதான் கண்டிப்பா நம்ம சேனல் ஆடியன்ஸ் எல்லாமே இப்படி சில்ட்ரன்ஸோட பாக்குற மாதிரியான ஒரு கண்டென்ட் வந்து ஐ கேன் ப்ராமிஸ். சீரிஸ் பத்தி பேசணும்னா கண்டிப்பா கிரியேட்டர் பத்தி பேசியாகணும். இன்னைக்கு அவர் இல்லைனாலும் டாக்டர் தாமிரா அவர்களோட படங்கள் ஆடியன்ஸ் தெரியும் எவ்வளவு சோல்ஃபுல்லான ஒரு படம். ஒரு ஆக்டர் செலக்ட் பண்ணும் போதே காஸ்குள்ள பார்த்தா அந்த பிச் டெஸ்க்லயே ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர் வச்சிருப்பாங்க, மற்ற ஆக்டர்ஸ் வச்சிருப்பாங்க. பட் எங்க பாக்குறப்ப ஹாப்பியா இருந்துச்சு. இந்த பிச் டெஸ்க்ல நீங்க 3 பேருமே இருந்திருப்பீங்கன்னு தோணுது, ஆங்கர் ஆர்ஜே. பட் அது தாமிரா சார் பர்டிகுலரா உங்களை சூஸ் பண்ணது உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷலா இருந்தது? ஸ்பாட்ல எப்படி இருந்தது அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சோ எனக்கு எப்படின்னா இட் வாஸ் அ வெரி ரேண்டம் கால். அப்போ வந்து எனக்கு பேக் தென் 2019ல வந்து நான் அந்த இனியன் மினியன்ல ரொம்ப ஃபேமஸா இருந்தேன். ஸோ இன்னமும் பீப்புள் ரெக்கக்னைஸ் மீ அஸ் மினியன். அப்போ திடீர்னு எனக்கு கால் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு. அப்புறம் நான் டைரக்டா வந்து தாமிரா சார் தான் மீட் பண்ணேன் பர்சனா. ஸோ அவர் சொன்னாரு, இந்த ஒண்ணுமே இல்லை, அவர் வந்து இந்த மாதிரி கேரக்டருமா, ஆனா எனக்கு எப்படின்னா இந்த கேரக்டர் வந்து ஒரு சீரியஸான ரொம்ப ஒரு நாட்டி கேரக்டர் கிடையாது, ஆனா மினியன் வந்து ஒரு நாட்டி கேரக்டர். ஸோ எனக்கு ஆச்சரியமா என்ன இருந்ததுன்னா, நான் எப்படி ரெஜிஸ்டர் ஆயிருந்தேன் யூடியூப்லனா ஒரு நாட்டி ஒரு ஃபன் கேரக்டர். ஸோ சரி அதே மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு இந்த கேரக்டர் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு குவைட்டான ஒரு பொண்ணு, அண்ணன் தம்பிக்கு நடுவுல இருக்க ஒரு பொண்ணுங்கிறப்ப எனக்கு ஓகே, சம்வேர் இவருக்கு வந்து நம்மளோட டேலண்ட் தெரிஞ்சிருக்கு, நம்ம அதே பர்சனாலிட்டியை ரெசம்பிள் பண்ணாம எனக்கு ஒரு நியூ ஒரு ஃபேஸை கொடுத்தாரு அவர் எனக்கு. ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. அவர் ரொம்ப சிம்பிளா இதுதான்மா ஸ்டோரி, நீ தான்மா பண்ற, அவ்வளவுதான், அது மட்டும் தான் அவர் பேசுறாரு. ஆல்மோஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் தான் நாங்க பேசியிருப்போம். கதையை ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அண்ட் ஃப்ரம் தேர் வி டுக் இட். அண்ட் ஷூட் ஸ்பாட்லயுமே வந்து அவர்கிட்ட நான் ரசிச்ச விஷயம் என்னன்னா, அந்த சீனை வந்து அவரை தவிர யாருமே அவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த டைலாக்ஸை வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றப்ப நிறைய தடவை வந்து சீதா மேமே, சார் நீங்க ரொம்ப அழகா அதை வர்ணிக்கிறீங்க சார், ரொம்ப அழகா நரேட் பண்றீங்க, அந்த 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 விதமே ரொம்ப அழகா இருக்கும். அப்போ அவர் சொன்னதுக்கப்புறம் இது நம்ம எப்படி கரெக்டா சொல்லுவோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு 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 ப்ரெஷர் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். அவர் அந்த பார் செட் பண்ணிடுவாரு. ஆக்சுவலி என்னன்னா, இது ஸ்டார்டிங்ல வந்து தாமிரா சாருக்கு முன்னாடி நம்ம பிரதீப் சார் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா பிரதீப் சார் தான் எனக்கு கால் பண்ணி இந்த விஷயமே கன்வே பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு மேட்டரா நீ போய் ஸ்ட்ரெயிட்டா நீ போய் பாரு அப்படின்னாரு. ஏன்னா சார் அவ்வளோ பிஸி ஷெட்யூல்ல ஃபோன் பண்ணி ஒருத்தரை சொல்றதே ஒரு பெரிய விஷயம். ஸோ பிரதீப் சார் இந்த இடத்துல மிக்க நன்றி, நான் மறக்கவே மாட்டேன். ஸோ செகண்ட் திங், அந்த கேரக்டரா நான் போய் கேட்கும் போது என்னோட ரியல் லைஃப்ல ரிலேட் ஆகும். ஏன்னா வந்து நான் யூடியூப்ல இருந்தா நான் வந்தேன். ஸோ இந்த கேரக்டரே நானும் ரக்ஷனும் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருப்போம். இருக்கும். அதனால அதே மாதிரி வந்து நாங்க 2 பேரும் யூடியூப் சேனல் வச்சிருப்போம். இருப்பாப்ல 2 பேரும் ஒரு காம்பினேஷன்ல நல்லா போகும். சோ அதனால கேரக்டராவே வந்து லேட் பண்ற கேரக்டர். சோ நேர்ல போனே தாமிரா சார் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு
யூடியூப் போர்ஷன் இருக்கும். அந்த மாதிரி சாருக்கும் நீங்க வந்து ஃப்ரெண்டா இருப்பீங்க, ரக்ஷன் பிரதருக்கும் நீங்க ஃப்ரெண்டா இருப்பீங்க. அந்த மாதிரி சரி ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு வந்து திருச்சிட்டப்பலம் முன்னாடி நம்ம வந்து எனக்கெல்லாம் வந்து இப்போ இவருக்கும் வந்து கண்ணன் கண் கொள்ள எடுத்தால் முன்னாடி. ஸோ இதெல்லாம் வந்து பிகினிங் பீரியட் ஆஸ் ஆங்கரா இருந்த அந்த பீரியட்ல எங்களுக்கு என்னன்னா ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார், இவ்வளவு பெரிய ஒரு ப்ராஜெக்ட்ல நாங்க இருக்கோன்றதே வந்து ஏதோ ஒரு பெரிய வரம் எங்களுக்கு. இதெல்லாம் வெளியே போய் சொல்லவும் முடியாது, இந்த மாதிரி பண்றோம் சொல்லவும் முடியாது. நாங்க ஷூட்லாம் பண்ணி முடிச்சு ஒரு டைம் போஸ்ட் பண்ணப்போ போட்டோலாம் சாரோட எடுத்துட்டு எங்கேயும் காமிக்கவும் முடியல, சொல்லவும் முடியல. ஓகே சீரிஸ் வரட்டும், அப்போ இதெல்லாம் ஷேர் பண்ணலாம், இப்பெல்லாம் நம்ப மாட்டானுங்க, இங்க ஷூட்டிங் வேடிக்கை பார்க்குற எடுத்துறான்னு சொல்லிட்டு நாங்க அந்த அளவுக்கு இருப்போம். ஸோ ஒரு டைம்ல வந்து சாரோட நாங்க ஷூட் பண்ணும் போது சாரும் சரி தாமிரா சாரும் சரி லிட்டரலி ரொம்ப ஒரு கைண்ட், ஒரு புது பசங்க இவங்களை எப்படி வேணாலும் செய்யலாம் அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப கைண்டா நரேட் பண்றதுல இருந்து நாங்க டேக் போனா கூட டே எல்லாம் இல்லடா அந்த அளவுக்கு ஒரு பொலைட்டா ஒரு வே இருக்கும்ல, அந்த வே ஆஃப் திங்கிங் ரொம்ப ரொம்ப ஹாப்பனிங்கா இருக்கும். நம்ம அதை வந்து பயம் இல்லாம பாத்துக்கோம். நாங்களாம் பயந்து உட்காந்துருக்கோம், ஐயோ டேக் போனது ஆயிடுமோ, டேக் பண்ண திட்டுவாங்களோன்னு இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு கூலா ட்ரைலர் பார்த்த ஷார்ட்டை பார்த்து பயம்லாம் இந்த மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிற அதெல்லாம் அவர் கொடுத்த தைரியம், சார் கொடுத்த தைரியம். ஸோ அந்த ஆப்போசிட் கான்வர்சேஷன் சீன்லாம் வந்து பார்க்கும்போது சார் ரொம்ப கூலா சில்லா பேசி என்ன பண்றீங்க, விஜய் டிவிலியா இருக்கீங்க, உங்களை பார்த்ததே இல்லைன்னு சொல்லி அப்புறம் பேச ஆரம்பிச்சு அப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரொம்ப இவரும் சரி சார் தாமிரா சார் சரி ரொம்ப கைண்டா வந்து எங்களை வந்து ஹேண்டில் பண்ணாங்க. ரொம்ப ஆசைப்பட்ட சீரிஸ் எப்படா வேணா சீரீஸ்ன்ற ஒரு டைம்ல ஒரு ஹிட்னு இருக்கும்ல, வெளியே சீரீஸ் பார்க்க அதுக்கு முன்னாடியே நாங்க பிளான் பண்ண விஷயம். ஸோ அப்படின்னும் போது இந்த விஷயம் எப்படா வெளியே வரும், எப்படா ரெக்கக்னைஸ் ஆகுன்ற ஒரு வெறியில இருந்த டைம். ஸோ இந்த இழப்புன்றது வந்து ஒரு பெரிய ஒரு இழப்பு. இந்த லாக்டவுன் டைம்ல நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடே ஒரு விஷயம் அது எங்களுக்கே ரொம்ப ஒரு மாதிரி சேட் ஆச்சு. வெப் சீரிஸ்ன்றதை தாண்டி எங்களுக்கு ஒரு பர்சனா இதுதான் லைஃப், சில விஷயங்கள் நம்ம ஏற்றுட்டு தான் ஆகணும், மூவான ஒரு கஷ்டமா இருக்குன்ற விஷயம் இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி ஃபைனலி இந்த கஷ்டமெல்லாம் தாண்டி வருதுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்ஸ். சார் மேல இருந்து எங்களுக்கு பிளஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் நாங்கள் அதை எடுத்துக்கோம். ஆல்சோ தாமிரா சார் பத்தி இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆக்டர் வந்து அவங்க நேச்சுரலா பெர்ஃபார்ம் பண்ண விட்டுருவாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு பண்ணிட்டு இருக்கும் போது கட் சொல்லியோ இல்ல இதை நீங்க இப்படி பண்ணுங்க அது அப்படி பண்ணுங்கன்னு அவர் சொன்னதே இல்லை. அது எஃபர்ட்லெஸ்ஸா அவர் விட்டுருவாரு. நாங்க எங்கேயா ரொம்ப கொஞ்சம் தப்பா ஏதாவது ஒரு மீட்டர் தப்பா போகுது அப்படிங்கிற டைம்லயும் அந்த டேக் முடிஞ்ச அப்புறம் தான் அவர் வந்து இல்லமா இதை கொஞ்சம் இப்படி பண்ணு. அதுவுமே எனக்கு தெரிஞ்சு அது எனக்கு ஒரு தடவை தான் அவர் பண்ணியே இருந்திருக்காரு. ஸோ நான் மற்றவங்களுக்கும் நோட் பண்ணியிருக்கேன். சார் இப்படி சத்யராஜ் சார்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரே ஆட் பண்ணுவாரு, அவரே சார் இப்படி பண்ணலாம் சார் ஆன் த ஸ்பாட் அவர் வந்து அவரோட இதை ஆட் பண்ணி அந்த சீனே வேற மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்குமே அவர் ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருப்பார். இப்படிதான் இது நீங்க இப்படிதான் பண்ணணும் இப்படிதான்றது அவர் கிடையாது. அது ரொம்ப ஐ திங்க் எனக்கு வந்து ஒரு சீரீஸ்ல நான் யூடியூப் பண்ணியிருக்கேன், பட் ஒரு சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறப்ப அவர் வந்து அவ்வளோ ஒரு ஸ்பேஸ் கொடுத்ததுனால மட்டுமே இருக்க முடிஞ்சது. ஸ்ட்ரிக்டாலாம் இருந்தாங்க நான்லாம் இன்னைக்கே ஓடி போயிருப்பேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து சத்யராஜ் சார் தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சீரீஸ் வச்சு பண்றாங்க அப்படின்னு சொன்னவே எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங். போன அப்புறம் தான் தாமிரா சார் பத்தி கேள்விப்பட்டேன். அவர் வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ணிருக்காரு. ரெட்டேஸ்வரி அப்படின்ற ஒரு லெஜெண்டரி ப்ராஜெக்ட் இந்த சாரோட. ஆமா அதை கேட்கும் போது ஓகே ஒரு பயங்கரமா ஒரு வித்தியாசமான ஒரு ஜோன் இது கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து பேசிக்காவே டைரக்டர் ஆர்டிஸ்ட். நான் வந்து பேப்பர்ல முன்னாடி ஒர்க் பண்ணுவேனே தவிர ஸ்பாட்ல வந்து நான் பெருசா இம்ப்ரூவைஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு புட் மை செல்ஃப் இன் தி சேம் வே, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்னோட இதுல இருக்க வேணாம்னு நினைப்பேன். ஸோ அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்க என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வந்து டைரக்டர் ரொம்ப ப்ரிசைஸா இருந்தா ஈஸியா இருக்கும். சார் அந்த மாதிரி தான். அவர் வந்து அந்த டைலாக்லயே தெரியும் நமக்கு இவன் என்ன மூட்ல இதை பேச முடியும்ன்ற மாதிரி. அதை அவர் வேற சொல்லி வேற காட்டிட்டு ஒரு வாட்டி. ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சிடும். எங்க போர்ஷனும் ரொம்ப டிஃபிகல்ட்டான போர்ஷன் இல்லை இந்த ப்ராஜெக்ட்ல. அப்பாவுக்கு பயப்படுற ஒரு பையன் அது மாதிரி ஒரு விஷயம் தானே தவிர அதுக்கப்புறம் ஒரு லைட்டா கொஞ்சம் லவ் அப்படி இப்படின்ற ஒரு விஷயம் வந்தோடனே எதுவும் பெருசா இல்லைனால ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா தான் நாங்க எல்லாருமே பண்ணோம். சாரோட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் ஆமா லஞ்ச் டைம்லலாம் கொஞ்சம் பண்ணா அப்படியே ஜாலியா என்ன இன்னைக்கு சாப்பிடுறோம். லஞ்சை பத்தி தான் காலைல வந்தோடனே பேசுவோம், உடனே டின்னரை பத்தி பேசுவோம். அந்த மாதிரி செட்ல ரொம்ப பண்ணாதான் இருக்கும் சார் கூட ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறம் இந்த மாதிரின்னு கேள்விப்படும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பட் ஆனா அவங்க சன் ரஷீத் அவரு வந்து அதுக்கப்புறமா ப்ராஜெக்ட் அழகா ரொம்ப டேக் ஓவர் பண்ணி ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. ரீல்ஸன் பத்தி பேசிருக்கீங்க. இல்ல அது கமெண்டபிள் கண்டிப்பா. அதனால இந்த ப்ராஜெக்ட் வெளியே கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நிறைய பேருக்கு இப்ப தெரியும், ஒரு சிலருக்கு தெரியும். ஒரு பைக் ரைடர் பைக் ரேசர் அப்படின்றது. மஞ்சு வாரியர் ரீசெண்டா பைக் ரைட் பண்ணி ஒரு விஷயம் பார்த்திருப்போம், வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ரெண்டு பேரும் பைக்கை பத்தி நிறைய டிஸ்கஷன் பண்ணீங்கன்னு சொல்லி விஷயம் பார்த்தேன். டெல் அஸ் அபவுட் த பைக் ரேசிங் ப்ராசஸ் பீயிங் அண்ட் ஆக்டர்லாம் தாண்டி மஞ்சு வாரியரோட இன்ட்ரெஸ்ட்டும்
அவங்க உங்களோட பத்தி கண்டிப்பா அவங்க பைக் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமான ஒருத்தவங்க தான். பட் ஆனா போயிருந்தாங்க. அவங்களுக்கும் அவ்வளவு டைம் கிடைக்காது அப்படின்றதுனால அவங்களும் இந்த மாதிரிதான் 9 to 5 ஜாப்ல இருக்கவங்களுக்கு எப்ப டைம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுவோம்ல. சோ அவங்களும் ஒரு பிஸி பர்சன்னால டைம் கிடைச்சா ஓட்டணும்னு ஆசை அவங்களுக்கும் நிறைய இருக்கு. எனக்கு பைக் ரைடுன்றது வந்து எப்படி சொல்றது, அது ரொம்ப பிடிச்ச விஷயம். பைக்ல போய் கீழே விழுந்தாதான் நான் வீட்டுக்கு போவேன். அந்த மாதிரி ஒரு டைம்ல ஃபுல் டைம் பைக்லயே இருப்பேன். ஸோ பட் இப்பனா நம்ம ஊரே ஒத்துக்க மாட்டேது, அவ்வளவு வெயில் அவ்வளவு டிராபிக். பாவம் இப்ப வந்து பைக் எடுத்தாலே அதனாலதான் அந்த பக்கம் எங்கேயா போயிடுறாங்க. சிட்டிக்குள்ள யாருமே இப்பெல்லாம் பைக் ரைட் பண்ண இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டுது. இருக்க டிராபிக் அவ்வளவு இருக்கு. ட்ராக் ரைடிங்ல நான் வந்து சும்மா ஸ்ட்ரீட் ரைடர் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். வீடியோலாம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அது இப்ப when I started it was just a street riding and it's a very expensive sport when it comes to இன்னும் இங்கிலீஷ்ல பேசுறேன். இங்கிலீஷ் தான் பேசணும். நம்மளா பரகுபட சைக்கிள் பைக் ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பைக். சரி, செக்மெண்ட் ப்ளே பண்ண போறேன். எஸ் ஆர் நோ மட்டும் தான் சொல்ல போறேன். ஓகேயா? நோ. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தனே எங்கதான் ராஜு ஒரு ஷோ பண்றப்ப மன்சூர் அலியான் வந்து சொல்லிருப்பாரு, நீ விஜய் டிவில இருக்காது, கிளம்பு ஓடு ஓடு போய் போய் பட்டல் அடிச்சு ஹீரோ அப்படின்னு சொல்லி அடிச்சு வரட்டுவாரு. அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது பர்சனலா சொல்லியிருக்காங்களா, விஜய் டிவி விட்டு கிளம்பி போ நடிச்சிட்டு ஹீரோ ஆகட்டும்? எஸ். பெரிய ஆக்டரா என் மணிமேகலை அப்பயாச்சும் டெய்லி சொல்றா, நான் கேக்குறேன் மணிமேகலை உன் பேச்சு நான் கேக்குறேன் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, கலாய்க்கிறத விட கலாய் வாங்குறது தான் ரொம்ப கஷ்டம்ன்றது இன்னும் நிறைய பேத்துக்கு புரியல. எஸ் சார்? எஸ். கிரேட். ஆமாங்க, கலாய் வாங்குறது ரொம்ப கஷ்டம் தாங்க. கலாய்க்கிறது எவ்வளவு கஷ்டமோ வாங்குறது ஹேண்டில் பண்றது ஒரு கஷ்டம் தான். ஓகே, அது எல்லாரும் ரொம்ப ஈஸியா வச்சுக்கிறாங்க. ஆர்ஜேயிங் ஆக்டிங் ரெண்டு ஆப்ஷனா இருந்தாலும் எனக்கு ஆர்ஜேயிங் தான் எப்பவும் ஸ்பெஷல். எஸ் எஸ். ஆமா, மேக்கப் போட வேண்டாம், கமெண்ட் பாக்ஸ் வந்துக்கலாம். எனி டைம். இன்ஸ்டாகிராம்ல ஸ்பாம் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களா? ஸ்பாம் அக்கவுண்ட்னா அந்த இருக்கு. எல்லா ஹீரோயின்ஸ் ஃபாலோ பண்றது பர்சனல் அக்கவுண்ட் வச்சிருக்கேன். ஸ்பாம் அக்கவுண்ட்னா வேற பேர்ல அது இல்ல. இல்ல உங்களுக்கு எப்படி தெரிஞ்ச ஆட்கள் இருக்காங்க. பசங்க ஜெனரலா பொண்ணுங்களுக்கு தெரியும் ஸ்பாம் அக்கவுண்ட்னா பிரியான்னு வரும். பையன் பேர்ல என்ன அப்படிலாம் இல்லங்க, சொல்லி புரிய வச்சேன், கேள்வி புரிய வச்சேன். ஓகே, இருக்கு. நைஸ், கிரேட். தலைவருக்கு எனி லாகின் ஆர் பாஸ்வேர்ட் சோஷியல் மீடியால உங்க கிரஷ் ஆர் எக்ஸோட இல்ல இல்ல நோ நோ கேள்வி நோ. பாதி டைப் பண்ணும்போதே அவன் யோசிப்பான், இந்த எக்ஸ் இருக்கலாமா அந்த எக்ஸ் இருக்கலாமா, மறந்துடும். அதனால பெருசா நம்பர் தான் வச்சிருக்கேன். சீரியஸா அவ்வளவு நம்பர்ஸ் இருக்காங்களா? அந்த நம்பர் ஏன் நம்பர் வச்சிருப்பேன், நம்பர்ல வச்சிருப்பேன், அதனால நோ. ஓகே, அண்ட் உங்களுக்கு லூசு பையலே போன் நம்பர் பாஸ்வேர்ட் கேமராமேன் எடுத்து போன் ஆர் பர்ஸ் தொலைச்சிருக்கீங்களா? தொலைச்சி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா? நோ நோ நோ. அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா ஞாபகம் உள்ள சக்தி இல்ல. போன் பர்ஸ் ரெண்டு வேற எல்லாம் தொலைச்சிட்டு வந்துருவேன். இது மனச தொலைச்சிருக்கேன். நான் வந்து ரொம்ப சின்ன சின்னதுலாம் எல்லாமே தொலைச்சிட்டு வந்துருவேன். இப்ப சின்னதா ஏதோ ஒரு இப்ப நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல் போனா புது டவல் வாங்கி ஹோட்டல்ல வச்சுட்டு வந்துருவேன். ஹோட்டல் டவல் எடுத்துட்டு வர மாட்டேன், ஏன் டவல் ஹோட்டல்ல வச்சுட்டு வர அந்த மாதிரி ஆளு. பர்ஸ் போன்லாம் தொலைச்சது. ஃப்ரெண்ட்ஸோட லவ் பிரேக்கப்ப என்ஜாய் பண்ணிருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸோட லவ் பிரேக்கப் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவோம்ல. எஸ். ஏன் பிரேக்கப் பண்ணோனே அதுக்கு ஒரு பார்ட்டி அவன் வைக்கணும், அதுக்கு கூட்டு போகணும், ஊர் சுத்தணும். அதுவும் இல்லாம இந்த லவ் பண்ற பசங்க கொஞ்சம் பிஸியா இருப்பானுங்க. பிரேக்கப் சும்மா அதுவும் அவனுக்கும் நல்லது அந்த பொண்ணுக்கும் நல்லது, அதனால அப்படியே விட்டுருது. என்னடா பேரு இது, இந்த பேரு பதிலா வேற பேரு என்ன வச்சிருக்கலாமா அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல. ஓகே, ரைட்ஸா இருந்தாலும் ரெஜிஸ்டர் ஆயிருக்குல்ல, அவ்வளவுதான். ஆனா உங்களை எல்லாருமே கொஞ்சம் தான் கூப்பிடணும்ல அந்த பேரு. அப்படி அப்போ அதனால அது ரொம்ப ஈஸியா இருக்கும். என் பேர் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கும். வசாகத் சுல்தான் ஷா, வசாகத் சொன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சுல்தான்றதும் சுந்தர்னுவாங்க, சம்பந்தமே இல்லாம ஒரு பேர் வரும். பப்புன்றது ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால பப்பு. இந்த சீரீஸ்ல உங்க கேரக்டர் இல்லாம இன்னும் ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா யார சொல்லுவீங்க? ஸ்பாட்லயோ இல்ல பார்த்த வரைக்கும்
காம்பினேஷன் சீன்ஸ் ஆக்சுவலி இங்க இல்ல அஜித். சோ அவன் வந்து ஆக்சுவலி என்னோட தம்பி. சோ ரக்ஷன் வந்து அண்ணா, நான் நடுவுல என்னோட தம்பி அஜித். ஓகே. சோ நாங்க தான் அந்த சத்யராஜ் சரோட பிள்ளைகள். ஓகே, அதனால அத வந்து பிள்ளைகள்ல அத நான் ஸ்டைலா சொன்னேன். பிள்ளைகள். சோ அஜித் அவன் இங்க இல்ல. சோ அவனோட வந்து அவன் கேரக்டருமே ஒரு மாதிரி ஃபன்னியான ஒரு கேரக்டர் தான். ஆனா சீரீஸ்ல அவன் ஃபன்னியான கேரக்டர் எவ்வளவு ரெஜிஸ்டர் ஆச்சுன்றது எனக்கு சீரீஸ் பார்த்தாதான் தெரியும். ஏன்னா ஆன் ஸ்பாட் எங்களுக்கு எப்படி யார் யார் என்ன பேசியிருக்கோம் அது எப்படி வெளியில வந்திருக்கு தெரியல. பட் ரியல் இது அபார்ட் ஃப்ரம் தி ஷூட் ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து நாங்கெல்லாம் சமைச்சு சில் பண்றோம். பாட்டெல்லாம் போடுவாங்க. அவர் சிங்கர் பரவாயில்ல, இந்த அம்மா சேர்ந்து போடுவாங்க. ஆமா, அதனால கேட்கவே முடியாது. கால் முடி. சரிங்க. நீங்க வேற கேரக்டர் நாமினேட் பண்ணனும், நல்லா பண்ணிருப்பாங்க. சத்யராஜ் சார். சோ என்னாச்சுன்னா சார் ரொம்ப கம்ஃபர்ட்டா, ரொம்ப ஒரு மாதிரி சட்டிலா எனக்கு ஒரு ப்ளே பண்ணாங்க. ஒரு பயம் அப்படியே ஒரு எதுவுமே இல்லாம சில்லா பண்ணுங்க, ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க. அதனால சார் ரொம்ப சில்லா பண்ணுங்க. கேமரா வச்சுட்டு சார் 5 மீட்டர் நல்லா இருந்துச்சு அந்த சீன் ஃபுல்லாவே. என்னன்னா காலைல ஃபர்ஸ்ட் எங்க காம்பினேஷன் அப்புறம் சார் ஆமா 2 பேரும் ஜூஸ் குடிக்கிற மாதிரி ஒரு ஆமா நீங்க சத்யராஜ் சார் சொன்னதுனால வழி எல்லா கேள்விக்கும் அதே பதில் தான் வந்துட்டு இருக்கு. வர்ஷா பலவன்னு சொல்லி அவங்கதான் என்னோட பேர 96 வருவாங்க. அவங்க நம்ம எல்லாருக்கும் பிடிச்சோம். அவங்க கூட அவங்க ரொம்ப டெடிகேட்டட், ரொம்ப அழகா இந்த சீன்ஸ்லாம் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. வேற வழி இல்லாம சொல்லிட்டு ஓகேவாடா உள்ள இருந்து வெளியே கேளுங்க. லவ்லாம் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு கேளுங்க. அந்த மாதிரி கேளுங்க. கெமிஸ்ட்ரி அவரே சொல்ல அதுல வந்து கடைசி வரைக்கும் லவ்வே கிடையாதுங்க. சொல்ல முடியாது, வர முடியல. அப்பு இல்ல தம்பி தங்கச்சோட போனேன். ஈவினிங் ஆனா மாங்க கறி குழம்பு, காலையில ஆனா கடலை கறி புட்டு. அதனால இப்ப கேட்டு எங்களோட லொகேஷனே வந்து பாத்தீங்கன்னா போட்ல ஏறி தான் அங்க போகணும். அந்த லொகேஷனுக்கு அந்த போட் தான் எங்களோட டிரான்ஸ்போர்ட் ஆலப்பேல. நாங்க வந்து செமையா என்ஜாய் பண்ணோம். நீங்க இல்ல அந்த 15 days செம பண்ணா இருந்தோம். நிஜமாவே இந்த ஃபேமிலி டூர் மாதிரி தான் இருக்கும். நாங்க 3 பேர் என்ன பண்ணோம், ஓகே ஷூட்டிங் முடிஞ்சு 6 மணிக்கு ரூம் போறோம், 7 மணிக்கு வெளில போறோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டு டீ குடிக்கிறோம். ஏதாவது படத்துக்கு நைட் போலாமா இல்ல நாளா மாட்டி போங்க. இல்ல நான் குடுக்கு போயிட்டு அப்புறம் லூலு மால் போயிட்டு அங்க பேரகன்ல நாங்க சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் துல்கர் சல்மான போய் நாங்க மீட் பண்ணிட்டு வந்தோம். இவர் என்ன கூட்டிட்டு போனாரு. நான் துல்கர் சல்மான போய் மீட் பண்ணிட்டு வந்தேன். கேள்விக்கு போப்பா மாதிரி அந்த கேள்வி போப்பா. அடுத்த கேள்வி அந்த ஒரு தவா நல்ல விஷயம் புரியுது. அடுத்த கேள்வி போங்க. தேங்க்யூ சோ மச். வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.